ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வெப்சைட்டோடு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் எடுக்கிற மாதிரி ஒரு தரமான வெப்சைட்டு. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறந்துடாமல் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. லிங்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸு. இதில் உங்களோட யூசர் நேம் போடணும். யூசர் நேம்னால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் உங்கள் நேம் பக்கத்தில் ஒரு நம்பர் ஏதாச்சும் சேர்த்துக்குங்க, அதான் யூசர் நேம். கேப் விடாமல் டைப் பண்ணிடுங்க, ஓகேவா? கீழே உங்களோட இமெயில் ஐடி, கீழே பாஸ்வேர்டு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் நேம்ஸ் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் இருக்கணும், அட்டு இல்லைனா ஆஸ் நம்பர், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு நம்பர் இருக்கணும். இருந்தால் தான் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டிக் மார்க்கு, இந்த டிக் மார்க்கு, 2 டிக் மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் கொடுத்தீங்கன்னா சைனப் ஆயிரும். கைஸ், சைனப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ரைட் சைடில் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஒரு 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும், இங்கே கீழே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக தெரியும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஒரு கோடு, ஓகேவா? அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ஏர்னிங் மெத்தட் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 3 ஏர்னிங் மெத்தட் தான், உங்களுக்கு நல்ல இன்கம் தரும். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், மேனுவல் ஃபேசட். அந்த மேனுவல் ஃபேசட்டை இப்படி கிளிக் பண்ணுங்கள். மேனுவல் ஃபேசட் கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் உங்களுக்கு என்ன தான் வேணும்னா ஒன்றும் கிடையாது. இதில் கேப்சாஸ் இருக்கும், அன்லிமிட்டட் கேப்சாஸ். நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கேப்சாஸ் தீர்ந்தே போகாது, அன்லிமிட்டடாக ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கேப்சாஸில் இன்கம் உங்களுக்கு நல்ல இன்கமாகவே தரான். இந்த கேப்சாஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது கைஸ். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு சன் மாதிரி காட்டுதா? கீழே சன்னை கிளிக் பண்ணணும். வெரிஃபைடு வந்துருச்சா? கீழே கிளைமு. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள், மேலே சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வேனை கிளிக் பண்ணி கீழே கிளைம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஒர்க்கு. இதுக்கு மேலே ஒரு ஈஸியான ஒர்க் இருக்குமான்னு தெரில. அதனால் எல்லாமே மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இதில் மினிமம் ஒரு 3 hours ஒர்க் பண்ணோன்னா ஒரு 500 to 600 அப்ராக்சிமேட்டாக ஒரு நல்ல அமௌண்ட் எடுக்கலாம். பர் டேக்கே 1000 கூட எடுக்கலாம் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி. திரும்பியும் லெஃப்ட் சைடில் 3 ஐக்கான் கிளிக் பண்ணி பிடிசி ஆட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சைட் வருது பாருங்கள். இந்த சைட்டில் நான் ஒரு 50 செகண்ட் ஹோல்டு பண்ணால் எனக்கு இன்கம் கிடைக்கிது. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஏர்னிங் சைட் தான். ஆனால் இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. கீழே டைம் ஓடுது பாருங்கள், 15 செகண்ட்ஸ். அந்த டைம் ஓடினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழே கிளைம் கேட்குது பாருங்கள். கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஸ்டார் கேட்குது சொல்லுது. ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபைடு கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு அதர் வெப்சைட் இழுத்துட்டு போகும் சம்டைம்ஸ். அப்போ நீங்கள் லைட்டாக பேக் கொடுத்துடணும். பேக் கொடுத்து இங்கே பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் கைஸ். இதில் உள்ள எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ டாஸ்க்கு. இதெல்லாம் உங்களுக்கு லிமிட்டடு. ஒரு நாளைக்கு ஒரு 50, 30 இந்த மாதிரி தருவோம். அதனால் இது லிமிட்டடு. ஆனால் இதுவும் நல்ல ஏர்னிங்ஸு. ஆனால் இது அன்லிமிட்டட் கைஸ். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒரு மினிமம் 1 hour to 5 hours யூஸ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1000 rupees கைஸ் பர் டே. அதனால் இது ஒரு நல்ல இன்கம்மு. ஒன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஷார்ட்டட் லிங்க்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த லிங்க்கில் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வியூ கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் இந்த இதுக்குள்ளே போக முடியல. இப்போ வெரிஃபை கேட்குது. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க கைஸ், இந்த மாதிரி வெப்சைட் வந்துடும். இந்த டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கீழே கன்ஃபார்ம் அதெல்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு 5 minutes கிட்ட இது பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நீங்களே ஈஸியாக பண்ணிடுவீங்க. அவ்வளோதான் கைஸ் இதில் உள்ள ஏர்னிங் மெத்தடு. இதில் ஒரு 3 கேட்டகரி ஏர்னிங்ஸ் இருக்குது. இந்த 3த்தையும் மிஸ் பண்ணாமல் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிங்க டோக்கனு. இதோட வித்ட்ரால் வீடியோ நான் போகிறேன் கூடிய சீக்கிரம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட் லைக் தட்டி விட்றீங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் நான் போடுறேன் கைஸ். இதில் ஆனால் ஃபேஸர் பே கம்பல்சரி எல்லாம் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதோட லிங்க் பயோவில் நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்.